ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிச்சு பொம்மை டாஸ்கில். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் கிட்ட ராணவோட பொம்மை கிடச்சிருக்கு. ஜாக்லின் அவங்க எல்லாருமே போயிட்டு சௌந்தர்யாவோட பொம்மையை தேடிருக்காங்க. சௌந்தர்யாவோட பொம்மை கிடைக்கல அப்படின்ன உடனே அது வந்துட்டு தர்ஷிகா கிட்ட இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கையில் இருக்கிற தர்ஷிகா பொம்மையை எடுத்து ரஞ்சித் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் கையில் இருந்த ராணுவ பொம்மையை இவங்க வாங்கிட்டாங்க. அதனால தான் வந்து ரஞ்சித் சார் தர்ஷிகா பொம்மையை வச்சுட்டே இருந்ததை பார்த்துட்டு அவங்க கோவப்பட்டு இது பண்ணிட்டு வெளியில் ஓடிருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொம்மையை வெளியில் வந்து மாற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்திருக்கு. இவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா சௌந்தர்யா பொம்மையை எடுத்து அவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க. தர்ஷிகா கையில் இருந்த பொம்மையை அவங்க வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. ஸோ சௌந்தர்யா திரும்ப ரெண்டாவது போயிட்டு சௌந்தர்யா பொம்மையை எடுத்து வெளியில் போட்டுட்டு அவங்க வேறு ஏதோ ஒரு பொம்மை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சௌந்தர்யா தான் அவுட் மாதிரி வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லைனில் நிற்க வச்சு இந்த மாதிரி பெட்டுக்குள்ளேருந்து வெளியில் பொம்மை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபவுல் கேம், அது செல்லாது அப்படிங்கிறாங்க. ஸோ தர்ஷிகா வந்து செம்ம ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் ரஞ்சித் சார் வந்து அவர் உண்மையை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பார், அது மாதிரி நான் ராயன் கூட தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபவுல் கேம்ங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன், அருண் பிரசாத் எல்லாருமே வந்து நல்லா கிளாப் பண்ணுறாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன் அவங்கெல்லாம் சேர்ந்து அதில் வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தனால அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு அப்படி அவங்களாம் தான் அதில் ஆஃப் ஆகி நிற்கிறாங்க, கூட ரஞ்சித் சாரும். ஸோ இதை மாற்றி இவங்க வச்சுட்டாங்க. அப்புறம் தீபக்கும் வந்து எனக்கு வந்து கரெக்டாக நான் கையில் எடுத்த பொம்மையா இல்லை யாராவது கொடுத்த பொம்மையாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மொத்தமாகவே அவர் பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, மொத்தமாகவே இந்த கேமே வந்து ரத்து பண்ணுறேன், ஏன்னா யாருமே ஒழுங்காக விளையாடலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடணும், பிட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லி இப்போ கேமை ரத்து பண்ணிட்டாரு. இது தர்ஷிகா கிடச்ச வெற்றி மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ்.